பாட்டி. நிலா பண்டைய காலத்துல வானம்லாம் எப்படி இருந்துச்சா? மனுஷங்கள்லாம் குனிஞ்சு குனிஞ்சு போற மாதிரிதான் இருக்குமா? இது பழங்காலத்துல சொல்லப்பட்ட ஒரு கதை. உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. தெரியுதா? நம்புற மாதிரியும் இருக்கு. வானம் என்ன செஞ்சிச்சு? கிட்டக்க இருக்குது. அதனால மனுஷங்க எல்லாம் அப்படி குனிஞ்சு குனிஞ்சு குனிஞ்சுதான் போவாங்க. குனிஞ்சு குனிஞ்சுதான் யாராச்சா தப்பி தவறி இப்படி நிமிர்ந்தாங்கன்னு வச்சுக்கா, ஒரு இடி டம்முனே. அப்ப டம்முனு இடி விழுந்தா என்ன ஆகிடா? படைச்சுக்கும். யாருக்கு படைச்சா மாதிரி? வடிவேலுக்கு படைச்சா மாதிரி இங்க படைச்சுக்கும். இங்க முக்கால்வாசி பேர் என்ன செய்வாங்க? தெரியாதனமா நிமிந்து நிமிந்து இந்த வானத்துக்கிட்ட டொம்முன்னு இடி வாங்கி எல்லாருக்கும் ஒரு வீக்கம் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு வீக்கம் இருக்கு. ஒரு நாள் ஒரு பாட்டி வாசல் தெளிச்சு கோலம் பட்டிட்டு இருக்காங்க. வாசல் தெளிச்சு கோலம் பட்டிட்டு இருக்காங்க. அப்ப கூட்டிக்கிட்டே இருக்கும் போது என்ன செஞ்சுச்சா? தெரியாம இப்படி நிமிந்துடுறாங்க. நிமிந்துட்டா வானம் என்ன செஞ்சுச்சு? வீட்டுல போயிடுச்சு. வலியும் தாங்க முடியல அந்த பாட்டிக்கு. உடனே இந்த பாட்டிக்கு கோவம் வந்துச்சு. கையில வச்சிருக்க விளக்கமாற எடுத்து அப்படின்னு சொல்லி அடிச்சாங்க. வானத்துக்கு உடனே கோவம் வந்துருச்சா? வானத்துக்கு உடனே வானத்துக்கு கோவம் வந்து, நீ என்ன விளக்கமத்தல அடிச்சியா? நீ என் கூட வா அப்படின்னு முடிச்சு சட்டைய முடிச்சு புடவைய முடிச்சு சல்லுன்னு இழுத்துட்டு போயிருச்சா. சல்லுன்னு என்ன செஞ்சிச்சா? இழுத்துட்டு எட்டாத உயரத்துக்கு போயிருச்சான். எட்டாத உயரத்துக்கு போயிருச்சான். அந்த பாட்டிக்கு இந்த ஊரோட அந்த வானம் ரொம்ப பிடிச்சு போச்சான். வானம் ரொம்ப பிடிச்சு போச்சான். நானும் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வானத்திலேயே அது இருந்துகிச்சுச்சான். அது பேரு தான் நிலான்னு சொல்லிட்டு நிலா பாட்டி அப்படின்னு இந்த கதையை சொல்லி முடிக்கிறாங்க. சரியா? நல்லா இருந்துச்சா?